ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேட் என்னன்னா ரீசெண்டாக பார்த்த 2 மலையாள படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதில் ஒன்று வந்து ரைஃபிள் கிளப். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்துக்குன்னு ஒரு ஒன்லைன் எழுதிருப்பாங்கல்ல, அதுக்கே இவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த கதைக்கான பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது, அந்த கதையில யார் யாரெல்லாம் இருக்கா, அந்த டைம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விளக்கிட்டு தான் இவங்க கதைக்குள்ளாரே வராங்க. அது வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிருச்சு. அப்படி அவங்க சொன்ன கதை என்னன்னா, ஒரு 2 கப்பல் வந்து பெங்களூர்லயே பெரிய தாதாவோட பையனை அடிச்சு போட்டு வந்துடுறாங்க. இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்காக கேரளாலே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ரைஃபிள் கிளப்புக்கு வராங்க. இங்க இருக்கக்கூடிய ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபேமிலியாவே தான் இருக்காங்க. இவங்க வந்து அந்த கப்பிள்ஸ் எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்துல லாஜிக் பத்திலாம் நம்மளால யோசிக்கவே முடியாது. 2 கப்பிள் சொன்னல, அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 நாள்ல தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த 4 நாள் லவ் பண்ணவங்களுக்கு எப்படி இந்த ரைஃபிள் கிளப்ல எல்லாருமே பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்புறம் இவங்க இவ்வளவு பில்டப் பண்ணி செகண்ட் ஹாஃப் கொண்டு போறப்போ அந்த இன்டர்வல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அனுராக் கஷ்யப் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா எழுதி வச்சிருப்பாங்க போல. அவங்களுமே ஆக்டிங்ல பயங்கரமா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம இமைக்கா நொடிகள் படத்திலேயே பார்த்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வில்லனோட கேரக்டர் முடியறதுமே ஒரு மாதிரி அப்படியே சிம்பிளா முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. மொத்தமா சொல்லணும்னா இந்த படத்தோட இன்டர்வல் சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்கும். வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். தேங்க்யூ.